தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் வந்து டீலரா இல்லை ஷாப் வச்சுருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் வந்து ஸ்டாக்கிஸ்ட்டு தான். ஸோ நம்ம வந்து வீட்டில் இருந்து தான் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து ஒரு பண்டில் நம்ம வந்து கிளியர் பண்ண உடனே நம்ம அடுத்தது எடுப்போம். ஸோ நம்ம ஸ்டாக் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து டீலர்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். தென் நம்ம எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டி. ஸோ நான் வந்து என்னோடய பர்சனலாக நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எடுக்கிறோம். எதுவுமே வந்து நம்ம ஸ்டாக் கிடையாது. ஸோ நம்ம வச்சுட்டு அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படி நம்ம பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு வந்துருச்சு பல்காக நம்ம வாங்க மாட்டோம். ஸோ கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுட்டு ஸோ அது சோல்ட் அவுட் ஆனோடனே வேறு மாடல்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ரேண்டமாக வந்துட்டுருக்கும். ஸோ எனக்கு இதில் வந்து எனக்கு 100 பீஸ் கொடுங்க அப்படின்னா அந்த பீஸ் மாடலில் என்னால் 100 பீஸ் கொடுக்க முடியுமே தவிர அந்த கலரில் அந்த டிசைனில் என்னால் கொடுக்க முடியாது. பிகாஸ் வந்து ட்ரெண்ட்ஸ் மாறிட்டு நான் ஒரே இடத்துல மட்டும் நான் டீல் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு நான் பர்சனலாக சர்ச் பண்ணி ஸோ அதில் எனக்கு எந்த கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிக்குமோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அந்த இதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மருக்கான கலெக்ஷன். ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஜஸ்ட் பார்ன் பேபிஸ்லேருந்து 1 இயர் அப் டு 1 இயர் முடிக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பிளெண்டு. ஸோ இது 4 பீஸ் வந்து 125. நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து 5 பீஸ் 100 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போ எல்லாமே வந்து ப்ரைஸு எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஸோ நம்மள மாதிரி ஸ்டாக்கிஸ்ட்டை வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் மேம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்மள மாதிரி ஸ்டாக்கிஸ்ட்டை வாங்குறதுனால உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி வந்து 8 to 12% நமக்கு போடுறாங்க. ஸோ நம்மகிட்ட ஜிஎஸ்டி வராது, டேக்ஸ் வராது. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து நமக்கு ப்ராடக்ட்டோட வேல்யூ மட்டும் கொடுத்து ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காகவே நம்மளோட கொரியர் சார்ஜஸ் சார்ட்ஸ்லேருந்து 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பர் கேஜி வந்து 50 ருபீஸ். ஸோ உங்களுக்கு எதாவது ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த கொரியரில் போடுங்க, எனக்கு அந்த சர்வீஸில் எனக்கு இருக்குந்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொரியரை சொல்லலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் டைப்பு. ஸோ இது வந்து இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஒரு 4 பீசஸ் வந்து 125 ப்ளஸ் ஷிப்பிங்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக